வணக்கம். ஏன் நம்ம காங்கிரஸை ஆதரிக்கணுன்றதுக்கான செய்தியை நான் சொல்கிறேன். காங்கிரஸ் என்ற இயக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம நாடும் நம்மளுடைய மக்களும் ஒற்றுமையுடன் இவ்வளோ வளர்ச்சியும் நம்ம நோக்கி வெளிநாடுகளிலிருந்து நமக்கு இவ்வளோ பெரிய பெருமைகளும் பல நாடுகளுக்கு நம்ம மக்கள் இன்னைக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க, பிஸ்னஸாக போகிறாங்க, சிஓவாக போகிறாங்க. நிறுவனங்கள் இங்கிருந்து அங்கே போயிட்டு அவங்களோட நாட்டில் அந்த நிறுவனங்களை நிறுவுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இயக்கம்னால தான். ஏன் கேட்டிங்கன்னா, ஜாதி மதம் இதை பற்றியெல்லாம் எது இன்றைக்கும் அவங்க பேசினது கிடையாது. மக்களுடையும் நாட்டுடையும் வளர்ச்சியை மட்டும்தான் பேசியிருக்காங்க. இதுக்கு உதாரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. முதல் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாட்டில் வெறுப்புத்தன்மை, அதுக்கப்புறம் மதம், இதை பற்றி நிறைய இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தேவையில்லாதது ஒன்று. ஏன்னா எனக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி போகும்போது நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இன்னும் பின்னாடி இழுத்துக்கூடாது. ஆனால் இந்த பாஜக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நார்த்தில் என்ன நடக்குதுன்னா, சிக்கன் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைனா மட்டன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதை பீஃப்னு சொல்லிவிட்டு அவங்கள அடிக்கிறாங்க. அந்த வெறுப்புணர்ச்சி, முஸ்லீம்ஸ் மேலே இருக்கிற வெறுப்புணர்ச்சி, அந்த அந்த மதத்தோட வெறுப்புணர்ச்சியை அவங்க உண்டு பண்ணுறாங்க. ஒன்று நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஆயுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது 58 வயசு வரைக்கும். அதில் நம்ம பிறந்ததுலேருந்து 25 வயசு இல்லை 28 வயசு வரைக்கும் படிப்போம். சில பேர் 30-35 வயசு வரைக்கும் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அவங்கள இதை பொறுத்து. ஆனால் அந்த படிப்பை முடிச்சிட்ட அப்புறம் ஒரு சாதாரண மனுஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம், பணக்காரன், மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் லோவர் கிளாஸ்னு யாராக இருந்தாலும் சரி, அவன் காலகட்டம் வந்துடுச்சுன்னா அவன் வீட்டுக்காக அவன் வேலை பார்க்கணும். அந்த 28 வயசுலேருந்து அவன் படித்து முடித்ததுலேருந்து இல்லை 25 வயசுலேருந்து முடிச்ச அப்புறம் அவன் வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் அடுத்து 20-25 வருஷம் அவன் வேலை பண்ணணும். அந்த வேலைக்கு அந்தக்குள்ளே அவன் சேமிக்கணும், அவன் வீட்டை பார்க்கணும், அதில் சந்தோஷமாக அவன் இருக்கணும். அது 58 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இல்லை 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் அமைதியாக வாழணும். அந்த அமைதியான வாழ்க்கை எங்கேருந்து வரும் உங்களுக்கு? இந்த மாதிரி ஹேட்ரடையும் இந்த மாதிரி மத கலவரம் நடந்துட்டு இருந்தால் எப்படி வரும்? நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்னவா இருந்தோன்ற. நம்ம இங்கிருந்து பூமியை விட்டு போனதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு தெரியாது, யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இடப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நிம்மதியாக வாழணும். அது நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு தடத்தை யார் உருவாக்கி கொடுக்குறாங்களோ, எந்த கவர்மெண்ட் அது உருவாக்கி கொடுக்குதோ, அப்போ தான் அந்த கண்ட்ரியும் நம்மளோட டெவலப்மெண்ட்டும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், நம்மளோட சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லபடியாக இருக்கணும். நான் வீட்டில் வரேன், நான் சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், நான் வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன், நான் போகிறேன், சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா மக்களுடைய மனநிலை என்ன ஆகும்? இதெல்லாம் இப்போ இருக்கிற இந்த பாஜக யோசிக்கிறாங்களான்னு என்னன்னு தெரியல. அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேட்ரடை கொண்டு போயிட்டே இருக்காங்க. மக்களே என்ன தான் அவங்க சொன்னாலும் நமக்கு எங்கே போச்சு புத்தி? அதுதான் மெயின். அவங்க என்ன வேணால் சொல்லிட்டோம், நம்ம இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்கு தெரியும் எப்படி போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பேர் இருக்கீங்களா, 4 பேர் இருக்கீங்கன்னா, அங்கே ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும். அங்கே அமைதி நிலவும், டெவலப்மெண்ட் வரும், அந்த குடும்பத்துக்கான டெவலப்மெண்ட் வரும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். அதே மாதிரி தான் இந்த நாடும். அப்படி ஒன்று நடக்கலைன்னா நம்மளுடைய அடுத்த சந்ததி நிஜமாக சொல்கிறேன், நிம்மதியாக வாழ முடியாத நிலைமையை நாமளே உருவாக்கி விட்டு போகிறோம் இந்த உலகத்தை விட்டு. அதுக்கான இடத்த கொடுக்காதீங்க. மதம், அதை சார்புடைய எந்த கட்சிகள் வந்தாலும் அதை நீங்கள் புறக்கணிங்கள். அதுதான் நமக்கு தேவை. நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் நல்லபடியாக இருக்கணும். இப்போ என்னோட தாத்தா, என்னோட அப்பா, அது மாதிரி உங்களோட தாத்தா, உங்களோட அப்பா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க நிறைவாக வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த 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 சந்ததிக்கு, அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு இதை எடுத்து கொடுத்துட்டு வாழ்க்கையை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அது இன்னைக்கு அதை நடக்க முடியாதுன்ற நிலைமைக்கு அவங்க கொண்டு வராங்க. அது வேண்டாம் நமக்கு. அதனால தான் நான் காங்கிரஸ் ஆதரிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவங்க மட்டும்தான் சமூக நீதி, வளர்ச்சி, ஒற்றுமை, இதையெல்லாம் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்க இருந்தால் மட்டும்தான் மற்றதெல்லாம் வளர முடியும். இதுதான் உண்மை. நன்றி. இதை புரிஞ்சுக்கிட்டா சரி மக்களே. நன்றி.